நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வந்த மாதிரியும், உடனே அரசாங்கத்துக்கு பிரச்சனை வர்ற மாதிரி, ஒரு நெருக்கடி வர மாதிரியும் உடனே அதிகாரிகளும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு மீட்டிங் போடுறாரு. எவ்வளவு டிராமா போடுறாரு. முதல்வர் ஸ்டாலினை மருத்துவமனையில் அனுமதித்து இருந்த போது அங்கு அவர் அமைச்சர்களை கூட்டி அவசர கூட்டம் நடத்துவது போல நாடகமாடி உள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். அத எல்லா வலைதளம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அண்மையில உடல்ல சரியில்லைன்னு போய் மருத்துவமனைக்கு போனார். போக வேண்டியதான், ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதான், தப்பு இல்லை, நாம கூட வாழ்த்து சொன்னோம். அங்க போய் ஒரு நாடகத்தை அரங்கேற்றார். என்னமோ நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வந்த மாதிரியும், உடனே அரசாங்கத்துக்கு பிரச்சனை வர்ற மாதிரி, ஒரு நெருக்கடி வர மாதிரியும் உடனே அதிகாரிகளும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு மீட்டிங் போடுறாரு. எவ்வளவு டிராமா போடுறாரு. 18 நாள் போய் ஸ்பெயினில் ஓய்வு எடுத்துட்டு, அப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை சந்திக்கலையா? மக்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஆனா இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஒரு அரசாங்கம் இன்னைக்கு திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்? 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களோட ஸ்டாலின் வந்திருக்கார். இதுக்கே 4 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கு பிறகு இதுல 46 பிரச்சனை இருப்பதா இன்றைய முதலமைச்சர் 4 ஆண்டுகளை கண்டுபிடிச்சிருக்கார். பிரச்சனை தீர்க்கிறதுக்கு முதலமைச்சர் வரல, பிரச்சனை இருக்கிறது கண்டுபிடிச்ச முதலமைச்சர் தமிழ்நாடு முடிச்ச ஸ்டாலின் அவர். கண்டுபிடிச்ச பிறகு வீடு வீடா வந்து அதிகாரிகள் உங்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி நிவர்த்தி செய்யப்படுமா? நடக்குமா? இருக்கிறதே 8 மாசம். இதில் எப்படி நிறைவேற்றுவாங்க? ஒரு படத்துல ஒரு சீன் வரும். ஒருவரை ஏமாற்ற வேண்டுமென்றால் ஆசை தூண்ட வேணும். அப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து இப்படி தந்திரமாக மக்களை ஏமாற்றுகின்ற வேலையில் ஈடுபட்டு என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.